மகா சிவராத்திரி அன்று ஏன் விழித்திருக்க வேண்டும்? இது வெறும் மத நம்பிக்கையா, அல்லது நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற ஒரு உயிரியல் தொழில்நுட்பமா? கோடிக்கணக்கான விண்மீன்களும் கோள்களும் இந்த பிரபஞ்ச பெருவெளியில் ஒரு குறிப்பிட்ட தாளகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்ச நடனத்தில் பூமி ஒரு உன்னதமான புள்ளியை தொடும் அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. சித்தர்களின் வாக்கு ஒன்று உண்டு, அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அதாவது இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் நிகழ்கிறதோ, எதுவெல்லாம் நிகழ்கிறதோ, அதன் அதிர்வுகள் ஒவ்வொன்றும் மனித உடலுக்குள்ளும் எதிரொலிக்கும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் வலம் வரும் ஒரு இடைவிடாத பயணத்தில் இருக்கிறது. ஆனால் மாதந்தோறும் வரும் சிவராத்திரிக்கும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரிக்கும் ஒரு மாபெரும் வேறுபாடு உண்டு. சிவராத்திரி அன்று இரவு இயற்கையின் வானியல் கேலண்டரில் ஒரு மாற்று காலம். குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் துவங்கும் ஒரு நுட்பமான தருணம். இந்த இரவில் பூமியின் வடக்கு அரைக்கோளமானது சூரியனை நோக்கியும் பிற கோள்களோடு மிக துல்லியமான ஒரு கோணத்தில் அமைகிறது. இந்த சீரமைப்பு என்பது தானாக நடப்பதில்லை. இது பூமியின் காந்தபுலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதை நவீன அறிவியல் மைய விலக்கு விசை என்று அழைக்கலாம். ஆனால் இது நம் சித்தர்கள் கண்டறிந்த உடலியல் அறிவியல். இதை எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணம். ஒரு குடம் நீரை வேகமாக சுழற்றினால் அந்த நீர் எப்படி புவி ஈர்ப்பை மீறி மேலே எழும்புகிறதோ, அதே போலத்தான் சிவராத்திரி இரவு அன்று பூமியின் சுழற்சி வேகமும் அமைப்பும் செயல்படுகிறது. குறிப்பாக பூமத்திய ரேகைக்கு வடக்கே அமைந்துள்ள நம் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த ஆற்றல் மகா சிவராத்திரி இரவு அன்று உச்சத்தில் இருக்கும். மனித உடல் 70% நீரால் ஆனது. எப்படி கடலில் அலைகள் எழுகிறதோ அதே போல் இந்த வானியல் மாற்றத்தால் மனித உடலுக்குள் இருக்கும் இரத்தம் மற்றும் பிராண சக்தி இயற்கையாகவே புவி ஈர்ப்பு விசையை மீறி மேல் நோக்கி பாயத் தொடங்குகிறது. எந்தவித செயற்கையான அழுத்தமும் இல்லாமல் ஒரு நீரூற்று எப்படி தானாக மேலே பீச்சி அடிக்கிறதோ, அப்படி ஒரு அபரிமிதமான ஆற்றல் வெள்ளம் உங்கள் உடலுக்குள் பாய்கிறது. இங்குதான் ஒரு சூட்சமம் மறைந்திருக்கிறது. வழக்கமாக புவியீர்ப்பு விசை நம்மை கீழ் நோக்கி இழுக்கும். ஆனால் மகா சிவராத்திரி இரவு அன்று இயற்கையின் விசை நம்மை மேல் நோக்கி உந்துகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் படுத்து உறங்கினால் என்னவாகும்? மேல் நோக்கி எழும்பு துடிக்கும் அந்த அபரிமிதமான ஆற்றல் தடைபட்டு உடல் முழுவதும் தேங்கிவிடும். மாறாக உங்கள் முதுகுத்தண்டு எனும் அந்த எலும்பு தொடரை நேராக செங்குத்தாக வைத்திருக்கும் பொழுது, அதாவது நிமிர்ந்து